கைலாயம் ஆண்டவனே பரமசிவாயன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும் இந்த அழகுதலையும் ஆசையையும் கருணையாய் கேளையோ கண்ணீர் நெஞ்சில் உருகி உன்னை நாடும் இந்த அடியனை அருளால் அணைத்தருள்வாயோ உலகம் முழுதும் உன் திருவடியை போற்றி காடும் போது என் மனம் மட்டுமே இவ்வளவு துயரத்தில் குடிக்கிறது என்றே எண்ணி உன்னேல் நாடி நாடழ்கின்றேன். அண்ணாமலையாரே அருணாசல ஜோதியே திருவடியும் நினைத்தாலே மனக்கசப்பு கரையும் என்று கேட்டேன். ஆனால் என் கர்ம வினைகள் என்னை கட்டி இயக்கு இவ்வழக்கையில் வலியாய் தள்ளுகின்றன. ஓம் நம சிவாய என நான் ஒவ்வொரு மூச்சிலும் உன் நாமத்தை ஜெபிக்கிறேன். அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தின் ஒலியை என் உள்ளத்தில் ஒலிக்கோரும். என் துயரம் இன்னும் தணியாமல் இருக்கிறது ஆண்டவனே. செய்திருந்தால் அதனை மன்னித்து என் மனதை தூய்மையாக்கி என்னை உன் பாதத்தில் சேர்த்தருள்வாயோ. கைலாச கருடனத்திலுமே அமர்ந்திருக்கும் மண்டமேனியேகாள் திருக்கோலத்தில் நிலைத்து என் உள்ளம் உருகுகிறது. ஒன்றடையில் பாயும் கங்கை
முடித்து என்னை உன் சந்நிதியில் சேர்த்தருள்வாயோ. சிவ சிவ என்று நான் அழைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் நீ என் அருகில் இருக்கிறாய் என்று நான் உணர வேண்டும். என் மனம் உன் பாதத்தில் நிலைத்து நின்று ஒரு நாளும் விலகாதபடி அருள் புரிவாயோ. நான் பேசும் சொல் உன் திருநாமமாக இருக்கட்டும். நான் செய்யும் செயல் உன் திருப்பணியாக இருக்கட்டும். என் சிந்தனை உன் திருவுருவமாக இருக்கட்டும். பரமசிவா உண்டே தவிர எனக்கு வேறு சரணங்கள் இல்லை. நான் உன்னிடம் சரணாகதி அடைகிறேன். என் அகந்தையை உடைத்து என் உள்ளத்தில் பத்திரை வளர்த்தருள்வாயாக. என்புயே என் களங்கமில்லாமல் தூய்மையாய் மாறி உன் திருவடியில் விழுந்து என்றும் உன்னை போற்றி பாடும் நிலையைத்தான் கைலாயம் ஆண்டவனே. என் உயிரை உன் பாதத்தில் வைக்கின்றேன். என் சுவாசம் உன் நாமமாக இருக்கட்டும். என் வாழ்வு உன் சேவை